Daily. Taste the Daily. ராஜேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில் விபத்து தொடர்பாக முதலமைச்சர் தரப்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம். இதில் பலத்த காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் கிடைத்தது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இயல்பாக வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் இந்த விபத்தில் சிக்கியிருப்பது துரதிருஷ்டவசமானது. இந்த நிலையில் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தன்னுடைய இரங்கலையும் அத்தோடு பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் பெற்றோர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து விபத்து எப்படி நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். தற்பொழுது முதலமைச்சர் தரப்பில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இரங்கலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? தமிழக முதலமைச்சர் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்திருக்கின்றார். கடலூர் மாவட்டம் தென்னங்குப்பத்தில் நடந்த விபத்தில் 2 இளம் மாணவர்களுடைய உயிர் பறிபோன அந்த துயர செய்தியால் தான் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். உயிரிழந்த மாணவ செல்வங்களான நிவாஸ் மற்றும் சாருமதி ஆகியோரது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்விபத்தில் காயமடைந்த கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கிடவும், பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கிட உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் தன்னுடைய அந்த இரங்கல் அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடலூர் மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை நேரில் சென்று அந்த குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகளை செய்யவும் அறிவுறுத்தி இருப்பதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ராஜேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.